சரிகமபா சீனியர் சீசன் 4வோட மெகா ஆடிஷன் நடந்துட்டுருக்குது. ரொம்பவே சூப்பரான அப்டேட்லாம் கிடைச்சிட்டுருக்கு. இந்த ஒரு ஆடிஷன்ல வந்துட்டு, நம்மளுடைய மனங்கள வந்து அப்படியே கலங்க வைத்திருந்த போட்டியாளர்கள் மூவர பத்தி தான் இன்றைய காணொளியில வந்து பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, குணாளன், சரண்குமார் மற்றும் பாலமுருகன். இவங்கள பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். குணாளன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, இவரு வந்து விழுப்புரத்துல இருக்கிறாரு. இவர சித்தன் குணா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இவர பார்த்தோம்ன்னு சொன்னா, 18 வருஷமா கலைத்துறையில பாடல்கள பாடிட்டு இருக்காராம். இவருடைய முழு வாழ்வாதாரமுமே வந்துட்டு தன்னுடைய கலைத்துறைய தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவருடைய பின்னணிய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு அம்மா, அப்பா உயிரோட இருந்தும், ஆனா அவங்களுடைய அன்பும், ஆதரவும் எதுவுமே கிடைக்காம தான் வளர்ந்திருக்காரு. இந்த ஒரு அன்பையும், ஆதரவையும், அரவணைப்பையுமே வந்துட்டு தன்னுடைய மனைவி சரண்யா தான் இவங்களுக்கு குடுத்ததாகவும் சொல்லியிருந்தாரு. ஒரு அம்மாவா, அப்பாவா, தோழனா இப்படி எல்லாமாகவுமே வந்து தன்னுடைய மனைவி தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு கியூட்டான ஒரு மகனுமே இருக்காங்க. தனக்கு கிடைக்காத மொத்த அன்பும் வந்து தன்னுடைய மகனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகன் மீது ரொம்பவே ஒரு அன்பான அப்பாவாக தான் இவரு இருக்கிறாரு. இவரு வந்துட்டு மெகா ஆடிஷன்ல என்ன பாட்டு பாடியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ஊருக்குள்ளன்ற அந்த ஒரு பாட்ட பாடியிருந்தாரு. இவருடைய ஹை பிட்ச சொல்றதுக்கு வேற லெவலே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹை பிட்ச்ல ரொம்பவே ஈஸியா பாடியிருந்தாரு. இவரு 18 வருஷமா இந்த ஒரு கலைத்துறையில இருக்காருன்றது வந்து அவர் பாடின அந்த ஒரு பாட்டுலயே வந்துட்டு விளங்கியிருக்கும். அந்த அளவுக்கு ஹை பிட்ச்ல வந்து ஒரு பாடல் பாடியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல வந்துட்டு ரவிக்குமார் சார் வந்து வந்திருக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரா, தயாரிப்பாளரா, திரைக்கதை எழுத்தாளரா, நடிகரா இப்படி எல்லா ரோல்லயுமே இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, "இதான் உங்களோட ஹை பிட்ச் இல்லாட்டி இன்னுமே பாடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாருங்க. சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கு. உடனே ரவிக்குமார் சார் என்ன சொல்லியிருப்பாரு, "இங்க நிறைய பேர் பாடணும். நீயே இப்படி பாடி ஸ்பீக்கர கிழிச்சிடாதப்பான்ற" மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஹை பிட்ச்ல வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம செமையா பாடியிருப்பாரு நம்மளுடைய குணாளன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பாடல் வந்து ஜட்ஜஸ்ட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாட்ட இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனி சார் கூட சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த பாட்ட அவ்வளவு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டு வந்து அப்படியே எல்லார் மனங்களையும் ஏதோ செய்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாங் தான் இவர் பாடியிருந்தாரு. பாடி செலக்டும் ஆகியிருந்தாரு. அவருக்கான அந்த மெடல வந்துட்டு ரவிக்குமார் சார் அவருடைய மனைவிட்ட குடுத்தே அவருக்கு போட்டிருந்தாரு. அத வாங்கின அவரு தன்னுடைய மகனுக்கு போட்டு அத அழகு பார்த்திருந்தாரு. இப்படி ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாய்ப்புமே குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வாரம் வாரம் குடும்பத்தோட தான் இங்க வந்து இந்த குடும்பத்தோட தான் நீங்க ஒரு குடும்பமா இருந்து இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி சார் சொல்லியிருந்தாரு. அதனால வாரம் வாரம் அவருடைய மனைவியும், குழந்தையும் வந்து குடும்பத்தோட குடும்பமா இருந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ ரசிக்கலாம். உங்களுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.